ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு குட்டி சாம்பார் தான் நான் செய்ய போகிறேன். குட்டி மீன்ஸ் சின்னது என்ன அர்த்தம். இட்லிയുടെ കൂടെ ദോശയുടെ കൂടെ சாப்பாடிൻ്റെ கூடയൊക്കെ சூப்பர் காம்பினேஷனில் நல்ல டேஸ்டான மாதிரி தான் இந்த சாம்பார் நான் செஞ்சுருக்கு. சாம்பார் தூள் எதுவும் போடாமல் தான் இந்த சாம்பார் செஞ்சுருக்கு. எப்படின்னு நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பீன்ஸு, 3 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவில் சின்ன வெங்காயம், இவ்வளோ நான் எடுத்திருக்கு. இது நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் வச்சு தான் சாம்பார் செஞ்சிட்டு இருந்தது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் போகும்போது அங்கேயும் சாம்பார் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கடவுளை இங்கேயும் சாம்பார்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் ஒரு தடவை எங்கள் மாமியார் செஞ்ச சாம்பார் சாப்பிட்டப்போ தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதான்னு நான் நினச்சேன். அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த ரெசிபி நான் கத்தியது. அந்த ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணது. என்னோடய தமிழ் எப்படின்னு தெரியல, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் காமெண்ட்டில் போட்டுக்கோங்க. இனி ஒரு பாத்திரத்தில் துவரப்பருப்பு எடுத்திருக்கு. இது ரேஷன் கடையில் வாங்கிய துவரப்பருப்பு தான். மேக்ஸிமம் இங்கே யாருமே இந்த ரேஷன் கடையில் துவரப்பருப்பு யூஸ் பண்ணுமா இல்லையான்னு எனக்கு டவுட்டு தான். ஆனால் நான் சாம்பாருக்கு இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணும். ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது. இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டிருக்கு. இனி 3 பீஸ் பெருங்காயம் போட்டிருக்கு. பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். இனி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான உப்பு இவையே போட்டுக்கோங்க. பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் அதிலேக்கு போடலாம். நம்ம தக்காளியும் அதே மாதிரி நம்ம கொத்தமல்லி தழையோட பாதியும் இதிலேக்கு கட் பண்ணி போடணும். எதுக்குன்னு கேட்டால் இந்த காய்க்குள்ளே எல்லாம் இந்த பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே பிடிக்கணும். அப்போ தான் இந்த சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். இப்படியே தான் போடணும். 2 தக்காளி மட்டும் போட்டால் போதும். நான் இதிலேக்கு புளி எக்ஸ்ட்ரா ஊற்றலை. இந்த 2 தக்காளியே நல்ல புளியாக இருக்கும். இதே போதும். இனி தேவையான தண்ணியை ஊற்றி நமக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலறியதுக்கப்புறமா குக்கர் மூடி 3 விசில் வருന്ന வரைக்கும் வேக வைக்கலாம். இந்த ரெசிபி நான் சொன்னேன்ல, எங்கள் மாமியார் தான் எனக்கு கத்தி கொடுத்தாங்க. இந்த சாம்பாருக்கு குட்டி சாம்பார்னு பேர் வைக்கணுமா, மாமியார் சாம்பார்னு பேர் வைக்கணுமான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. இந்த குக்கர் மூடி வச்சதுக்கப்புறம் 3 விசில் வருന്ന வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம். இந்த 3 விசிலில் பருப்பு எல்லாம் காய எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இனி நமக்கு சாம்பார் தூள் எதுவுமே போட தேவையில்லை. என்ன நான் போட போகிறேன்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். அதுக்காக கடுகு நான் எடுத்திருக்கேன், வரமிளகாய் எடுத்திருக்கேன். இனி இது வெந்தயത്തിൻ്റെ தூள் தான் எடுத்திருக்கு. 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பின் தழை, சின்ன வெங்காயம், இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இனி ஒரு பேனில் கடுகு போட்டிருக்கு. அந்த கடுகு போட்டதுக்கு பின்னாடி சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியே போடலாம். அது போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம வரமிளகாயும் போடலாம். அதுக்கும் பின்னாடி நம்ம கொத்தமல்லி தழையும் கருவேப்பிந்தலையும் போடலாம். கேரளா சாம்பாரில் இனியும் நிறைய காய் போடுவாங்க. இந்த காய் மட்டும் இல்லை, இன்னும் முருங்கைக்காய் இருந்தால் அதையும் போடும், புடலங்காய் இருந்தால் அதையும் போடும். இங்கே மேக்ஸிமம் காய் கம்மியாக தான் போடும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லா சாம்பார் செய்ய தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த சாம்பார் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு கமெண்டில் போட்டுக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் எல்லாம் போட்டிருக்கு. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் இனிமேல் அந்த தவை வைக்கக்கூடாது. பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தா வரமிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் போட்டிருக்கு. அதே மாதிரி வெந்தயம் தூள் பண்ணியது. வெந்தயம் நான் ஃப்ரை பண்ணி தூள் பண்ணி வச்சுருக்கு. அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். இந்த வெந்தயத்தூள் இல்லாதிருந்தால் ஃபஸ்ட்டு
எண்ணெய் ஊற்றும் போது இந்த கொஞ்சமாக வெந்தயம் போட்டால் கூட போதும். இனி வந்து நமக்கு இந்த கூட்டு இந்த சாம்பார் வேக வச்சுருந்த காயோட உள்ளிலேக்கு போடலாம். இப்படி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி எடுக்கலாம். என்னாச்சா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி கொதிக்க விடலாம். இந்த தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம சாம்பார் ரெடியாக இருக்குது. இதை நமக்கு எடுத்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் இதெல்லாம் நல்லா வரமிளகாத்தூளெல்லாம் அந்த காயிலெல்லாம் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாம்பார் ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். இனி வந்து நான் இன்னொரு கண்டெய்னர்லேக்கு பாதி சாம்பார் மாற்ற போகிறேன். என்னாச்சா நிறைய சாம்பார் நான் செஞ்சுருக்கேன். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த டைமில் எனக்கு குழம்பு செய்கிறதுக்கு டைம் இல்லை. இது ஆறியதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் நாளைக்கு எடுக்கிறதுக்காக. நம்ம யூஸ் பண்ணியதுக்கு பேலன்ஸ் எடுத்து வைக்கக்கூடாது. இப்படி செய்யும்போதே பாதி எடுத்து மாற்றி வைக்கணும். அப்புறம் இது ஆறியதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். பாதி சாம்பார் நான் மாற்றியிருக்கு. ஒரு மூடி பாதி திறந்து வச்சுருக்கேன். இனி வந்து நல்ல பாலக்காடன் மட்டை அரிசியில் செஞ்ச சாப்பாடு தான் ஒரு தட்டில் நான் எடுத்திருக்கேன். இதிலேக்கு வந்து நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்ச சூப்பரான சாம்பார் அதிலேக்கு ஊற்றி சாப்பிட போகிறேன். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியும் உங்களுக்கு சாம்பார் செய்ய தெரியும்னு. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.